Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு அழகான டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல green color and saree வந்து ஒரு கோல்டனும் மெரூனும் கலந்த கலர். ஃபர்ஸ்ட் இது யாரோட ப்ளவுஸ்னு சொல்லிடுறேன். என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், அதாவது நான் தேனிக்கு கல்யாண ஃப்ரெண்ட்னு சொல்றேன், பட் அவங்க ரொம்ப பெரியவங்க, ஆனா ஃப்ரெண்ட்னு தான் சொல்லுவேன். அவங்க பேர் வந்து நேமா ஆண்டி. அவங்க பொண்ணோட கல்யாண ப்ளவுஸ், அவங்களுக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, பட் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க, ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறனால. ஸோ அவங்க எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் தேனிக்கு வந்ததுக்கப்புறம், கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னை நம்பி ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ளவுஸ் அவங்க தான் கொடுத்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. 2 ப்ளவுஸ் போட்டோம் அவங்களுக்கு. அப்போ ரெட் கலரில் 2 ப்ளவுஸ், அவங்க பொண்ணுக்கு ஒன்று, அவங்க மருமகளுக்கு ஒன்று. டிஷ்யூ பெட்டல்ஸ் வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒர்க் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் அவங்க சொல்லி இன்னொருத்தவங்க அந்த மாதிரி ஒருத்தராக எனக்கு பழக்கமானாங்க தேனிக்குள்ளே. ஸோ என்னால் அன்ஃபர்கெட்டபிள் கஸ்டமர்ன்றதை விட அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவாங்க எப்பயுமேவும். வெரி நைஸ் பர்சன். ஸோ அவங்களோட பொண்ணுக்கு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறனால நானே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன், ரொம்ப கிராண்டாகவும் கேட்க மாட்டாங்க, மைல்டாக நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா. ஸோ கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலரில் ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். சாரி வந்து கோல்டும் மெரூனும் கலந்தது, மேக்ஸிமம் கோல்டு தான் இருக்கும், மெரூன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் கான்ட்ராஸ்ட் க்ரீனில் கொஞ்சம் மெரூனும் கோல்டும் கலந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொடி டிசைன் வரைஞ்சிருக்கேன். இந்த கொடியில் வந்து நடுவில் அங்கங்கே ரவுண்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஒர்க் வரும், கொடியில் ஒரு ஒர்க் வரும். அண்ட் இன்னொன்று வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கொடியில் வந்து ஒரு சில எண்டில் வந்து டாட்ஸ் வச்சுருக்கோம், ஒரு சில இதில் டாட் இருக்காது. ஸோ ஒன்றுக்கு ஒரு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் இட். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியாக ஜரி பீட்ஸ் மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ யாருனாலும் பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் ஜரி வச்சு செயின் ஸ்டிச், ஏவன் மம்தா ஜரி எடுத்திருக்கேன். அண்ட் செயின் ஸ்டிச் மட்டும் சிங்கிள் லைன் தான் போட போகிறோம். அதனால் ஜரி வந்து கொஞ்சம் நெருக்கமாக குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் லைன் போட்டு முடிச்சிடும், அதுக்கப்புறம் சைட் லைன்ஸு. எப்போயுமே ஜரியில் ஸ்டிச்சஸ் போடும்போது குட்டியாக போட்டோம்னா ஒரு மாதிரி உருட்டா அழகாக தெரியும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் ஸ்டிச் மட்டும் எப்படி உருட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிச்சஸோட சைஸ் சின்னது பண்ணாலே அது மாதிரி வரும். ஓகே, இப்போ சென்டர் லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு இல்லையா. அடுத்து வந்து இந்த சைடில் பிரான்ச்சஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து இங்கே இந்த பிரான்ச் வருது, அப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது செயினுக்கு வெளியே ஸ்டார்ட் பண்ணாமல் ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு செயினுக்கு உள்ள, ஒரு ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு த்ரெட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டினியூட்டி வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி போடாமல் விட்டோம்னா தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் நல்லா அழகாக வளைச்சி கொண்டு வந்துடலாம். அண்ட் இதோட எண்டில் ஒரு நாட்டு, இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சுக்கும் வந்து நாட் போடணும். அண்ட் ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு செயின்குள்ளே இருந்து, இப்போ இதுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அடுத்த இதுக்கு வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதுவும் கரெக்டாக இப்படி இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. அது ஒரு கர்வ் மாதிரி இதுலேருந்து ஒன்று ஆரம்பித்து இப்படி க்ராஸாக வரணும். அந்த மாதிரி போட்டோம். வரையும் போது எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி நமக்கு கர்வ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா குட்டி பிரான்ச்சஸும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ கொடியில் ஃபுல்லாகவே வந்து ஜரி செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இதுவே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில லைன்ஸில் இந்த மாதிரி 3 டாட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு சில இதில் வைக்கல. இதில் இருக்குது, இதில் இல்லை, அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பேன். ஸோ எதுலலாம் வந்து டாட்ஸ் வச்சுருக்கேனோ அங்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். மெரூன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். மெரூன் கலர் த்ரெட் வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் டோட்டலாக எடுத்திருக்கேன். அப்போனா நாட் கொஞ்சம் பெருசாக வரும் அப்படிங்கிறதுனால. நம்ம எப்பயும் போடுற ஃப்ரெஞ்ச் நாட் தான். இந்த மாதிரி த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீடில் மேலே வச்சுட்டு மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை வந்துட்டு இதை ஒட்டியே திரும்ப நீடில் உள்ளே போட்டிங்க அப்படின்னா வந்து நாட் விழுந்துடும். இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ நான் எடுத்திருக்க நீடில் வந்து நம்பர் 7 டார்னர் நீடில்னு சொல்லுவாங்க. அதாவது டார்னிங்க்கு யூஸ் பண்ணுறது ஹெம்மிங் நீடில் தான். நம்பர் 7ன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுலனா வந்து இந்த அளவு ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கேப்போட்டட் நீடில் நம்பர் 6 அது யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து இதை விட திக்காக இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஹெவி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு வந்து நம்பர் 7 அது வந்து சரியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 7 கிடைக்கலனா 6 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் டாட்ஸ் வச்சுருக்கேனோ அங்கெல்லாம் வந்து ஒரு 3 நாட்டு, ஒரு சில லைன்ஸோட எண்டில் 3 நாட்டு, இன்னும் மற்ற எண்டில் வந்து வேறு இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சுக்கலாம். ஸோ இது கொடி ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் டாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நாட்ஸ் போட்டு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி 3 டாட்ஸ். இப்போ இந்த லைன்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில லைன்ஸோட எண்டில் மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னும் சில லைன்ஸ் வந்து எம்டியாக விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான லைன்ஸ்க்கு வந்து டாட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ சாக் பீஸ் வச்சு டாட்ஸ் வச்சிருக்கேன். இந்த டாட்ஸ் சுற்றி மட்டும் ஒரு கோல்டன் கலர் ஒர்க் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 சுகர் பீட் ஒரே நேரத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுவும் இதே மாதிரி தான் இந்த அக்கண்ணா ஷேப்பில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த லைனோட எண்டில் ஒரு பீட் வச்சுட்டு ஒரு பீடுக்கும் ஸ்டிச் போடுங்க.
அடுத்து இன்னொன்று அண்ட் தேர்ட் ஒன் போடும்போது இப்படி நீடில் எடுத்துட்டு இங்கே ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் இதை வைங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக நிற்கும். முடிச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் டாட் வச்ச இடத்துல மட்டும் போட போகிறேன். டாட் வச்ச இடத்துக்கு போக மிச்ச இடம் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். ஸோ அது வந்து பிளெயினாகவே விட போகிறோம். அப்போ தான் வந்து இந்த லைன்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதில் இடத்துல வச்சிடலாம். வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கொடி ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதில் பீட்ஸ் வச்சாச்சு. அண்ட் ஒரு சில லைன்ஸ் வந்து பிளெயினாக விட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் அதை பிளெயினாக தான் விட்டுருக்கேன். நம்ம இந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருந்தில்ல ஃப்ளவர் போடுறதுக்கு, அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சுக்கலாம். ஆனால் இது இல்லாமல் பிளெயின் லைன்ஸாக இருக்கிறது அழகாக இருக்குன்னு தோணுது, ஃபர்ன்ஸ் மாதிரி. அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரவுண்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம் சாட்டின் ரிப்பன் வச்சு. சாட்டின் ரிப்பனுக்கு வந்து நான் மெரூன் கலர் சாட்டின் ரிப்பன் 1/4 inch ரிப்பன் எடுத்திருக்கேன். அண்ட் அதை கோர்த்தது வந்து நீடில் வந்து நம்பர் 18 டேப்பஸ்ட்ரி நீடில். டேப்பஸ்ட்ரி நீடில்னா இந்த மாதிரி ஐ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இதில் ரிப்பன் கோர்க்குறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட் ரிப்பனை வந்து கொஞ்சம் லாங்காக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீடல் வந்து இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி நம்ம த்ரெட்டை சுற்றுவோமோ அதே மாதிரி இந்த ரிப்பனை ஒரு தடவை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க, ஒரு நாட் போட்ட மாதிரி. அடுத்து வந்து ரிப்பன் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உள்ளே விடணும். நாட் அப்படியே தான் இருக்குது. நீடல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை உள்ள ஒரு சைடு ரிப்பனோட ஒரு சைடில் விட்டுட்டு இப்போ நீடல் கீழே இருக்குது. இது திரும்ப மேலே எடுக்கிறது ஆப்போசிட் சைடில் இந்த பக்கத்துலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக ஒரு தடவை லெஃப்ட் சைடு ஒரு தடவை ரைட் சைடு இதே மாதிரி ஃபுல்லாக ரிப்பன் எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டே போயிடலாம். அண்ட் நம்ம எந்த இடத்துல ரிப்பனை வெளியே எடுத்துருக்கோமோ அதே இடத்துல மறுபடியும் நீடில் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். இது வழியாக எல்லாமே வந்து ரிப்பன் நீடில் வந்து கீழே போகணும். ஸோ இப்போ நீடில் கீழே இருந்து இழுத்துடலாம். அப்படி இழுக்கும்போது இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது எப்படி ஹோல்ட் பண்ணுவோம் அதே மாதிரி டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும். ஏன்னா எல்லா லேயர்ஸ் ஆஃப் ரிப்பன் வழியாகவும் நீடில் போகுது இல்லையா? ஸோ கொஞ்சம் இதாகும். வேணும்னா இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ரிப்பன் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா கீழே போயிடும். அந்த நாட் வந்து சென்டரில் டைட்டாக விழுகணும். ஸோ ஒரு குட்டி ரோஸ் ஃபார்ம் ஆகிடும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த லேயர்ஸ் அழகாக தெரியும். நம்ம இந்த உள்ளே விடுறோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். இது மாதிரி ஒரு 3 ரோஸ் போட போகிறோம் இந்த இடத்துல. ஏன்னா அது சின்னதாக இருக்குது இல்லையா, அந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரோஸ் குட்டியாக இருக்குது. ஸோ 3 ரோஸ் போட்டோன்னா அழகாக இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த அக்கனா ஷேப் 1 and 2 அப்படி வச்சுருக்கோம். அதே மாதிரி ரோஸும் 1 and இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 2. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு, கொடி எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்சம் வித்தியாசமான டிசைன், அதாவது ஷோல்டர் கிட்ட இருந்து கொடி கொடியாக தொங்குற மாதிரி, அதில் அங்கங்கே ஒரு பஞ்ச் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது இது மட்டும்தான் நான் முதல் யோசித்தேன். அப்புறம் தான் வந்து இந்த ஃப்ளவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் நினச்ச மாதிரி அழகாக வந்திருக்கு ப்ளவுஸ். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இதை இன்னும் வேறு மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லைக் இன்னொன்று என்ன ஆப்ஷன் சொல்கிறேன்னா, கீழே இருந்து வர மாதிரி இந்த லைன் அப்படியே கீழே இருந்து வர இப்படி ரைஸ் ஆகிற மாதிரி போடலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பேக் நெக்குக்கு ஒன் சைடு போடலாம், இல்லை ஒன் சைடு லாங்காக கீழே வரைக்கும் வர மாதிரி மாற்றி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.